Evening, sir. Oh, good evening. Okay, sorry for late, eh? Okay, sorry for late. Okay, நம்ம எக்ஸல்ல பத்தி படிச்சோம் லாஸ்ட் கிளாஸ்னா ரைட் மின் விரித்தாள். ஓகே, இன்னைக்கு வந்து ஓகே வாட் இஸ் எக்ஸெல்ல பத்தி என்ன சொல்லலாம் உங்களுக்கு? எக்ஸல் சாஃப்ட்வேரை பத்தி உங்களுக்கு என்ன சொல்லலாம்? நான் பேசுறது கேக்குதா அபினா? Sir. கேக்குதுன்னா மெக்ஸ் ரைட் செய்யறதுக்கு லேசா இருக்கும் சார். விலங்கல தம்பி. சார் மெக்ஸ் செய்யறதுக்கு மேத்ஸ் செய்யறதுக்கு எஸ். ஓகே எஸ் பிரணேஷ், மேத்ஸ் செய்யறதுக்கு வேற ஃபினான்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் செய்கிறதுக்கு, அதாவது மேத்ஸ் கணித செய்கள் அதுனா, அதாவது நம்ம ஒரு சார்ட் வரைகிறதுக்குனா, ஒரு டைம் டேபிள் வரைகிறதுக்கு என்ன பிள்ளைகள்? ம் சரி, நோட்ஸ் எழுதுனீங்களா போன கிழமை? போன கிழமை கிளாஸ் ஓ சார் எழுதணும் சார். எழுதுனா ரைட். ஓகே பிள்ளை. ஐடின் யூ டிட் ரைட் எழுதுனீங்களா? சார் நான் போன கிளாஸ் வரையில சார். நான் ஃபரா பேசுறேன். அப்புறம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணோம் எக்ஸல். ஓகே, மின் விரித்தாள்னு போட்டுங்க, மின் விரித்தாள்னு போடுங்க. ஓகே, மின் விரித்தாள்னு போட்டு கணித சம்பந்தமான என்ன எழுதணும் நோட் தம்பி? சார் இந்த விரித்தாள் என்றால் என்னன்னு எழுதணும் சார். அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதணும் சார். பிரணேஷ் கொஞ்சம் வாசிச்சு விடுங்களேன், கொஞ்சம் வாசிங்க. அதை அந்த எழுத ஃபாரா எழுதி கொள்ளுங்க, கொஞ்சம் வாசிங்க பிரணேஷ். எழுமா இது எழுதி கொள்ளுங்க. யாரு ஃபாரா அப்படி போட்டோ எடுக்கிறீங்களா? அதை ஃபாரா, கேன் யூ டேக் திஸ் போட்டோ? Sir, அதுக்கு முதல்ல கொஞ்சம் நோட்ஸ் எழுதிருக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு இதில் எழுதுவோம். சரிங்களா சார்? மென் விரித்தாள் இது நான் வந்து ஒரு மார்க் பண்றேன். இதை மார்க் பண்றேன். இதை அப்படி போட்டோ எடுங்களே. ஓகே ஓகே சார். ரைட் பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். எடுத்தீங்க ஃபோட்டோ எடுத்தீங்களா நீங்கள்? ஓம் சார். ரைட். ஓகே பிள்ளைகள், நான் வந்து இப்போ எக்ஸல் ஷீட் ஒன்று ஓப்பன் பண்ண சார். போகிறேன். இப்போ இது எழுதணுமா சார்? இல்லை எழுதாங்க. லாஸ்ட் கிளாஸ் வராதவங்க இருக்கிறீங்களா இன்னைக்கு? எஸ் சார். யூ நோ ஓகே, இட்ஸ் ஓகே. எக்ஸல் ஷீட்டை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்தோம் நம்மனா. இன்னைக்கு நான் ஓப்பன் எக்ஸல் ஷீட் எப்படி வந்து கம்ப்யூட்டரில் வந்து அந்த அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது பார்க்கணும். ஓகே பிள்ளைகள், ரைட் ரைட். சார் இது எழுதணுமா சார்? இல்லை எழுதாங்க கொஞ்சம். எக்ஸல் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு விளங்குதா? சார் விளங்குது சார். ஸ்கிரீன் விளங்குது. ஸ்க்ரீன் விளங்கும் அப்படின்னு விளங்குதா? Sir, விளங்கு. எஸ். ஓகே குட். ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் அதில் இன்டர்ஃபேஸ். ஓகே பிள்ளைகள், எக்ஸல் சீட் இப்படி தான் இருக்கு. ஷீட்ஸ் 1 2 3 4 இப்படி தான் எக்ஸல் ஷீட்ஸ். ஓகே ரைட். ஏபிசிடின்னு போகுது தானே. இதை சொல்றது காலம்ஸ், என்ன சொல்றது? இது ரோஸ். நான் வந்து எல்லோ கலர்ல போட்டிருக்கிறது என்ன சொல்றது? ரெட் கலர்ல போட்டிருக்கிறத சொல்லுங்க என்ன? இது வந்து ரோஸ், இது காலம்ஸ். ஓகே, ப்ளூ கலர் போட்டிருக்கிறதெல்லாம் காலம்ஸ். ஓகே ஓகே, இது அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஓகே பிள்ளை, நைஸ். ஓகே, இன்னைக்கு வந்து இதில் வந்து ஜென்ரல் டூல்ஸ் இருக்குது.
இப்போ ஹோம் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குதா சார் டூலுக்கு நீங்க கரெக்ட் கிளியர் இல்ல சார். கிளியர் இல்லையா? ரைட். இப்போ பாருங்க, இப்போ கேட்குதான்னு பாருங்க. இப்போ கேட்குதால? இப்போ ஓகேயா? பெயின் இல்லையா? சார் கிளியரா தான் கேக்குது. கிளியராக தான் கேட்குது. ஓகே, நான் ரைட். இங்கே பாருங்க, எக்ஸல் ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். சரி பிள்ளைகள், இதில் வந்து மெனூஸ் இருக்குது. ஒரு மெனுவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. சரியா? டூல்ஸ், அதை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம். ஓகே, ரைட். முதலாவது பிள்ளைகள் வந்து இப்போ வந்து இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஷீட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் தானே. இப்போ நான் வந்து ஏதோ அடிச்சு டைப் பண்ணியிருக்கேன், கேஎல்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகே, கேஎல் வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறேன். இந்த கலர் பண்ணுறேனே, அதை நான் வந்து ஒரு கலர் ரைட், ஒரு பிளாக் கலர் பண்ணியிருக்கேன். சரி, இது பிளாக் கலர் எந்த ரோவில் எந்த காலமில் இருக்குன்னு சொல்ல தெரியுமா உங்களுக்கு? அதாவது எந்த செல்லில் இருக்குன்னு கேட்பாங்க. இந்த பிளாக் கலர் எந்த செல் இருக்குது, அதாவது எல்ல 9வது இடத்துல. என்ன எல்? 9வது இடத்துல. ஓகே, விளங்குதா? எல் 9வது இடத்துல இருக்கு. ஓகே, விளங்கு பிள்ளைகள். எல், இது வந்து எல் வந்து எல் 9வது இடத்துல இருக்கு. ஓகே, விளங்குதா பிள்ளைகள்? சரி, அப்போ வந்து இதை சொல்லுங்க பார்ப்போம். இப்போ 25, இந்த 25 எங்கே இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம், எந்த சேல்ஸில் இருக்குன்னு. சார் ஆ பிரினேஷ் சொல்லுங்க. அந்த வந்து 25 வந்து எந்த செல்லில் இருக்கு, அதாவது நிறைய சொல்லணும் நீங்க. Q10 சார். Q10, வெரி குட். Q10ல அப்போ எல்லாம் தெரியும் தானே பிள்ளைகள்? ஃபார் ஐ டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்படின்னா விளையாச்சா? சார் இன்னும் இருக்க ரிப்பீட் பண்ணுங்க. ரைட் ரைட். இந்த 25 இருக்குது தானே, இந்த 25 வந்து உங்களுக்கு தெரியும், காலம் இது, ரோஸ் இது. இந்த 25 வந்து இதை சொல்ற ஒரு செல், இதெல்லாம் ஒரு செல் என்னுவாங்க. சரி, காலம் வீச்சு. அந்த 25 எங்க இருக்குன்னு கேட்டா Q10ல இருக்கு. வேணா Q10ல இருக்கு. Q10ல இருக்கு. விளைஞ்சா? ஓ சார் விளங்குச்சு. Q10ல இருக்கு. இது கலவீச்சு. சரி, இப்போ இங்கே பாருங்க பிள்ளை. இப்போ வந்து நான் போயிட்டு இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நியூ பேஜ் எடுக்க போகிறேன். எப்படி எடுக்கிறேன்னா, ஃபைல் போயிட்டு நியூ எடுக்கலாம். சரியா? ஃபைல் போயிட்டு பிளாங்க் நியூ எடுக்கலாம். ஓகே பிள்ளைகள்? ஓகே நியூ வந்திருக்கு, ஒரு நியூ பேஜ் ஒன்று வந்திருக்கு. நியூ எக்ஸல் ஷீட் ஒன்று வந்திருக்கு. ரைட். இதை வந்து நான் வந்து இப்போ இன்னைக்கு வந்து இதை எப்படி சர்வ் பண்ண போகிறேன். இந்த 15 கூட்ட தானே போகிறோம். 15 கூட்டுறேன்னா சம் அடிச்சு, இதுதான் சொல்றது என்ன பிள்ளைகள்? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சாஜிதா. we started class. சரியா? இப்போ இன்டர் பண்ணா 13 வரும் பிள்ளையா? சரியா? இது வந்து சூத்திரங்கள்லாம் சார்புகள். ரைட், இதை நான் சர்வ் பண்ண போறேன் பிள்ளைகள். ஃபைல் போயிட்டு சர்வ். ஓகே, இல்லை எனக்கு இந்த பாருங்க, இந்த மார்க் கவுண்ட் இருக்கு தானே, இதை கிளிக் பண்ண சர்வ் ஆகும். சரியா? சர்வ் பண்றது, அது சர்வ் பண்றது. ஓகே, அதை போய் இந்த லொக்கேஷனில் போய் நம்ம டெஸ்க்டாப்பில் டாக்குமெண்ட்ஸில் டவுன்லோடில் அப்படி சர்வ் பண்ணலாம். எனக்கு வந்து டெஸ்க்டாப்பில் இடம் கூடனா டவுன்லோடில் நான் சர்வ் பண்ணுறேன். ஓகே, ஒரு பேர் ஒன்று கொடுத்து நான் வந்து இது சர்வ் பண்ணுறேன். ஓகே, ஒர்க் 1. ஓகே, இதை நான் சர்வ் பண்ணுறேன். ரைட். அடுத்தது சேமிக்கப்பட்ட ஒன்றை ஓப்பன் பண்ணுறது. இப்போ சர்வ் பண்ணி தானே இருக்கேன் பிள்ளைகள். அதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, எக்ஸல் ஷீட்டுக்கு போயிட்டு இப்போ எக்ஸல் ஷீட் இதை பண்ணி எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணி, சரி, எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி சரி, எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி என்ன ஃபைல் நேம் கொடுத்தேன்னா ஒர்க் 1. நான் செஞ்சது ஓப்பன் ஆகிருக்கு. எஸ், வெரி குட். தான் அந்த 15 13 வந்துருச்சு. ஓகே பிள்ளைங்க, நான் செஞ்ச ஏதாவது பிள்ளைங்க இதை பிரிண்ட் பண்ணேன். இதை பிரிண்ட் பண்ணணும்னா எங்கள் ஃபைல் போயிட்டு
பிரிண்ட் கொடுத்தா பிரிண்ட் வரும். இந்த பிரிண்ட் வர்றது காட்டும் எனக்கு. சரியா? எதுல போய் ஃபைல் பண்றது கொடுக்க? ஃபில் என்ன என்ன அப்படின்னா கேட்டுங்க, திருப்பி கேளுங்க. ஃபைல் பண்ற முறை சொல்லி கொடுத்தீங்கல்ல, அது திருப்பி சொல்லுங்களேன். ஃபைன் பண்ணுறதுனா ஃபைல் ஓப்பன் பண்ணுறதா, ஃபைல் ஓப்பன் பண்ணுறதா? சேவ் பண்றது கேக்குறாங்க. சர்வ் பண்ணுறது கேட்குறாங்களா? எக்ஸெல்ல பிள்ளைகள், எக்ஸெல்ல நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். ஓகே, நம்ம எக்ஸெல்ல ஒர்க் பண்ணுறோம். இப்போ டோட்டல் பண்ணுறேன் நான். 45, 75, 95, 100 இதெல்லாம் டோட்டல் பண்ணுறேன் பிள்ளைகள். ஓகே, இதை வந்து நான் டோட்டல் பண்ணுறேன். ஓகே, 315 வந்துருச்சு. ஓகே, இதை சர்வ் பண்ணுறது ஃபைல் போயிட்டு, நல்லா பாருங்க, ஃபைல் போயிட்டு ஃபைல் தேவையில்லை, இங்கே சர்வ்னு ஒன்று இருக்குது இந்த இடத்துல பாருங்க. ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கு பாருங்க பிள்ளைகள், ஒரு ஐக்கான் ஒன்று இருக்கு தானே? ஓ சார். இதை கிளிக் பண்ணால் சர்வ் ஆகும். இது லொக்கேஷனை காட்டுது, எந்த இடத்துல நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு வந்து கம்ப்யூட்டரில் வந்து டவுன்லோட்ஸை தவிர மற்ற இடங்கள்லாம் ஃபுல்லாக இருக்குது. சரி பிள்ளைங்க, ஏதாவது ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியும் சர்வ் பண்ணலாம் நீங்கள், நோ ப்ராப்ளம். சரி, ஏதாவது ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணியும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். போக சொல்லித்தரேன். இப்போ டெம்பரரியாக நான் வந்து டவுன்லோட்ஸை நான் சர்வ் பண்ணுறேன். இந்த டேட்டா கொடுத்து சர்வ் பண்ணுறேன். ஓகே, இந்த டேட்டா டைப் பண்ணுறேன். 260 223. ஓகே, இதை சர்வ் பண்ணுறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் சர்வ் பண்ண ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். இப்போ எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணி பிள்ளைகள், எக்ஸல் சீட்டை ஓப்பன் பண்ணி ஃபைல் போயிட்டு அன்றைக்கு டேட்டா வந்து ஓப்பன் ஆகுது. இதான் நான் செஞ்ச ஒர்க் வந்து பாருங்கள், ஓப்பன் ஆயிடுச்சா? விளைஞ்சோ அப்படின்னா எப்படி சர்வ் பண்ணேன், எப்படி ஓப்பன் பண்ணேன், புரிஞ்சா? அது அண்டர்ஸ்டாண்ட் மற்றவங்களெல்லாம் விளைஞ்சா? ஓகே சார், புரிஞ்சுது. இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா தான் புரியும். சரியா பிள்ளைகள்? we have to do practical, otherwise we cannot understand. ரைட், ஓகே, இதை பிரிண்ட் பண்ணோம்னா ஃபைல் போயிட்டு பிரிண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ தான் பிரிண்ட்டை கொடுத்தா பிரிண்ட் வரும். ஓகே, விளைஞ்சு எல்லாருக்கும்? ஓகே சார். ஓகே, ஃபைன், குட். விளங்குனுச்சு சார். ரைட், ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைகள்? சார், விளைஞ்சோ? ரைட், குட். ரைட், விளங்குது போடுங்க. சார். நோட்ஸ் எழுதுவோமா? பொதுவான கருவிகள் போடுங்க. பொதுவான கருவிகள் போட்டு கீழே கீழே வரைஞ்சி எழுதணும். ஓகே சார். எல்லாம் செய்யுங்க பாப்பா. ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணலே, 2ஆம் பாடம் யாருக்கு ஸ்டார்ட் பண்ணலே? சார் என்ன தலைப்பு சார்? தலைப்பு போடுங்க, மின் விரித்தாள். இன்னும் இல்ல மின் விரித்தாள், சார். இன்னும் 1ஆம் பாடமே ஸ்டார்ட் பண்ணல. இப்படி 1ஆம் பாடம் படிச்சுட்டு வந்தானே பிள்ளைகள், உங்களுக்கு விளைஞ்சி தானே? நான் சார், ஓ சார். ஸ்கூல்ல வச்சுட்டு படிப்பு. வரோட கிளாஸ்ல வந்து 2வது பாடம் செகண்ட் யூனிட்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் போகுது சார். ஓகே, நான் இதை போடுவோம். சரி, செகண்ட் 2 பாடம் மட்டும் தானே உங்களுக்கு டேர்முக்கு? ஓகே, ஒன்லி 2. சரி, இதை ட்ரா பண்ணி எழுதுங்க. அதாவது இப்படி கீழே கீழே இது we have to do this. ஓகே, எல்லாம் அப்படி
இந்த ஷேப் அழகாக வரைஞ்சி எழுதுங்க. சரியா? ஃபுல்லாக கீழே கீழே வரைஞ்சி எழுதணும். வரைஞ்சிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள். எழுதிட்டு சொல்லுங்க பிள்ளைகள்.
நோட் பண்ணியாச்சு சார். நோட் பண்றீங்களா? ஓகே குட். ரைட், எல்லாம் சரியா பிள்ளைங்க? இல்லை நோட் பண்ணீங்களா? ஓகேயா? ரைட், நெக்ஸ்ட் போவோம். ரைட் ரைட், இப்போ நான் இந்த இதுகளை சொல்லி தர போறேன். இது சரியா? நோட் பண்ணணும் தானே? விலங்குல இது நோட் பண்ணணும் தானே? ஓ, இதை நோட் பண்ணிட்டு விலங்கப்படுத்தோ இல்லை விலங்கப்படுத்தி நோட் பண்றீங்களா? எப்படி பிள்ளைங்க? நோட் பண்ணிடுறோம் சார். நீங்க நோட் பண்ணிடுறோம் சார். நோட் பண்ணீங்களா? கீழே கீழே எழுதுங்க பிள்ளைகள், இங்கிலீஷும் எழுதுங்க. இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட சேர்ப்பு நீக்குதல், அண்டு, ரீடு. சரியா? காப்பி பேஸ்ட், கட், பேஸ்ட். சரியா? ஓகே குட். அப்படி செய்யுங்க. ஓகே, நோட் பண்ணுங்க. ஸ்க்ரீன் விலங்கு தர பிள்ளைங்களா?
சார் எழுதியாச்சு சார். ஓகே குட் பிள்ளை. ஓகே எல்லாம் எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? எழுதிட்டீங்களா எல்லாம்? அப்துல் ஹமான், அக்ஷயன், Finish, sir. ஓகே. ரைட் ஓகே. இதை நான் விளங்கப்படுத்துறேன். இதை கொஞ்சம் விளங்கப்படுத்துவா பிள்ளைகள். ஓகே சார், வழங்கப்பட்டது. ஓகே தம்பி. இப்போ ரைட் ஓகே பாருங்க. ரைட் இப்போ நான் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். சரியா? எக்ஸல் ஓப்பன் பண்ணி எக்ஸல்ல ஓப்பன் பண்ணுறேன். முதலாவது என்ன பிள்ளைகள்? ஹண்டு தானே? ஹண்டு தானே முதலாவது. Om, Yes, sir. sir. ரைட் இது அப்படிதான் இதுதான் சூத்திரங்கள். இப்படி கிளிக் பண்ண உள்ள பிள்ளைகள் இது இப்படி ட்ராக் பண்ண பிறகு டோட்டல் வரும். ஓகே ரைட். இப்போ இங்கே வந்து அண்டுன்றது இந்த எங்கே இருக்கு பார்த்தீங்களா? அண்டுன்றதை கிளிக் பண்ணக்குள்ள அந்த கடைசியாக என்னத்தை டோட்டல் எடுத்து அதை அண்டு பண்ணலாம். பிழைய விட்டோம்னா விளங்குதா? அண்டு பண்ணுறது கடைசியாக டைப் பண்ணோம் அது இல்லாமல் ஆக்குறது. ஓகே ஓகே இறுதியாக மேற்கொள்ளப்பட்ட செயற்பாட்டை நீக்குதல். ஓகே ரீடூடா அந்த அழிச்சதை திருப்பி எடுக்கிறது. எடுத்துட்டோமா? விளங்குதா? சார், வழங்குது சார். ஆ அடுத்த பிள்ளை இந்த 456 வந்து காப்பி பண்ண போகிறோம். எப்படி? இந்த பாருங்க இந்த இடத்துல காப்பி இருக்கு தானே? ஸ்க்ரீனில் இருக்கு தானே? ஓ சார். அதங்க நீ கிளிக் பண்ணி புள்ளி இந்த இடத்துல வச்சு என்டர் பண்ணால் காப்பி ஆகும். அண்ணலை புரிஞ்சா? இப்போ 546 வந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணலாம். புரிஞ்சா? இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல வச்சு இதை பேஸ்ட்டை இதையும் கிளிக் பண்ணலாம். அதான் இருக்கு என்டர் பண்ணலாம் அதை பேஸ்ட் பண்ணலாம். ரைட் இல்லைதா? ஓம் இது சார். கட் பண்ணுறது. அப்போ கட் பண்ணுறது என்ன பிள்ளைங்க? இந்த 540 கட் பண்ணுறது முழுமையாக கட் பண்ணி வேறு இடத்துல மாட்டுறது. அதை நீ கட் பண்ணி பிள்ளைகள் முழுசாக கட் பண்ணி இந்த இடத்துல வச்சு ஃபேஸ் பண்ணுறது. அதுதாங்க தான் அதுங்க 500. இப்போ பாருங்க இப்போ 888 இருக்குது தானே? இது ரெட், இது வந்து ரெட் கலர். இதை அப்படியே கட் பண்ணி A1க்கு போட போகிறேன். பேஸ்ட் பண்ணால் ரைட் அங்கே உள்ளது அப்படி இங்கே வந்துடும். புரிஞ்சா பிள்ளைகள்? ஓ சார். புரிஞ்சா? புரிச்சு சார். ஓ வெரி குட். சரியா? ரைட். அடுத்த பிள்ளை ஸ்பெல்லிங்ஸ் காக்குறது. அடுத்து பாருங்க ஸ்பெல்லிங்ஸை பார்ப்போம். பாருங்க இந்த ஆப்ஷன் இருக்கானே இந்த ஸ்க்ரீன்ல. இருக்கா பிள்ளைங்க அந்த ஆப்ஷன்? அதாவது ஸ்பெல்லிங்ஸ் கிராமர் பார்க்குறது பிள்ளைங்க. சரியா? வேர்டில் தான் இருக்குது, இதில் வரது இல்லை. ரைட் கிளிக் பண்ணி சரியா
சார் ஆ யார் அக்ஷயன்? சரியா விளங்குதா? ஓம் அதை கட் பண்ணி ஓம் பேஸ்ட் சார் பண்ண கட் பண்ணி விளங்கு. ரைட் கட் பண்ண கொஞ்சம் இது லைன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு சாரி எந்த எந்த மொடம்ல. ஓகே அக்ஷய் ஓகே ஓகே. இங்கே பாருங்க பிள்ளைகள், இப்போ வந்து நான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது அண்டு ரீடு விளையாச்சா. அண்டு பண்ணுறதுனா நான் கடைசி என்ன டைப் பண்ணணும் அதை எடுக்கிறது. இப்போ இதை வந்து கடைசி என்ன டைப் பண்ணேன் 123 456. இப்போ இதை வந்து அண்டு பண்ணுறீங்க பாருங்க. ஸ்க்ரீன் விளங்குதா எல்லாருக்கும்? ஓ சார் விளங்குது. ரைட் அண்டு ரீடு ஓகே. காப்பி பண்ணோம் பேஸ்ட் பண்ணோம் என்ன பிள்ளைகள். இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆப்பிளுக்கு என்ன வரும் ஒரு அக்ஷயன்? ஸ்பெல் பண்ணுங்க ஆப்பிளுக்கு. ரைட் இது ஸ்பெல்லிங் பிள்ளை தானே இந்த ஹலோ கேக்குதா நான் பேசுறது? விளங்குது. ரைட் எனக்கு கவரேஜ். அதாவது அண்டு பண்ண ரீடு பண்ண எல்லாம் தெரியுதா பிள்ளைகளுக்கு? ஓ சார் சாஜிதா ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஒபீனா விளங்குதா? அதாவது கிராமர் விளங்குச்சா? கிராமர் பண்றது ஏபிசி கிராமர் எப்படி செக் பண்றதுன்னு இல்ல சார். அதை சொல்லித்தரேன். கிராமர் செக் பண்ண சொல்லித்தரேன். இங்கே பாருங்க, நீங்க எப்பாலும் இருக்கு தானே பிள்ளைகள் ஏபிபிஎல் ஸ்பெல்லிங். இங்கே பாருங்க இந்த இடத்துல இந்த ஸ்க்ரீன் விளங்குதா? அந்த ஏபிசியை கரெக்ட் பண்ணுது ரைட் மார்க் ஒன்று சரி போட்ட மார்க் ஒன்று விளங்குதா பிள்ளைகளுக்கு இந்த ஸ்க்ரீன்ல? ஓ சார் அதை கிளிக் பண்ண பிள்ளைகள் அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணுக்குள்ள இதான் பாருங்க அப்போ சரியான ஸ்பெல்லிங் காட்டும். அப்போ சேஞ்சுன்னு கொடுத்தா எனக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே பார்த்தீங்களா? ஓகே சார் எஸ் பிரணேஷ் விளங்குதா? சாஜிதா விளங்குது சார். ரைட் ஓகே பிள்ளைகள்.
ரைட். Understood, sir. Tariq விளங்கிச்சா? எஸ், குட். ஒபீனா? எஸ் சார் விளங்கிடு. ரைட், ஓகே. ரைட். கேள்வி ஒன்று எழுதுவோமா பிள்ளைகள்? கேள்வி ஒன்று செய்வோம். Hello, sir. கேள்வி ஒன்று செய்வோம். ஓகே, 5 மினிட்ஸ்க்கு செய்வோம் கிளாஸ். Okay, sir. கேள்வி ஒன்று எடுத்து வச்சேன். எழுதுங்க. மின் விரித்தாள் மூலம், எழுதுங்க பிள்ளை. மின் விரித்தாள் மூலம் மின் விரித்தாளை பயன்படுத்துவதன் மூலம், மின் விரித்தாள் பயன்படுத்துவதன் மூலம் மின் விரித்தாள் பயன்படுத்துவதன் மூலம் நாம் பெறும் அனுகூலங்களை குறிப்பிடுக. மின் விரித்தாளை பயன்படுத்துவதன் மூலம் நாம் பெறும் அனுகூலங்களை குறிப்பிடுக. மின் விரித்தாளை பயன்படுத்துவதன் மூலம் பெற்றுக்கொள்ளும் அனுகூலங்களை குறிப்பிடுக. ஓகே. மின் விரித்தாளை பயன்படுத்துவதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளும் அனுகூலங்களை குறிப்பிடுக. Okay, sir. பிரணேஷ், ஒரு 3 விட எழுதுங்க பாப்போம். சார் நன்மைகள் எத்தனை எழுதணும்? 3 எழுது, 3 எழுதுங்க. மின் விரித்தாள் தானே. மின் விரித்தாள், எக்ஸல். மின் விரித்தாள் பயன்படுத்துவதன் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய, எழுதியாச்சு, sir. எழுதிட்டீங்களா? அக்ஷயன் எழுதிட்டீங்களா? யார் யார் எழுதுனீங்க விட? Sir, விட எழுதுன கொஞ்சம் வாசிங்க பாப்போம். கணக்கு வேலைகளுக்கு இலகுவாக இருத்தல். கணித வேலைகளை இயல்பாக இருக்கும். வெரி குட். அப்புறம் நீதி அறிக்கைகள் தயாரிக்க உதவும், sir. என்ன? நீதி அறிக்கைகள். அறிக்கைகளா? அறிக்கைகள் தயாரிக்க இலகுவாக இருக்கும். வேற? வரிபடம் வரைய உதவும், sir. ரைட். வரைபடம்னா ரைட், வரைவுகள். சரி, ஓகே. வரைவுகள் வரைவதற்கு இலவசம். சரி, நேரம் சேமிக்கப்படும். ஓகே, ரைட், ஓகே, குட். வேற என்ன எழுதுனீங்க பிள்ளைகள்?
சார் பிழையின்றி கணக்குகளை வெரி குட். எஸ், வெரி குட். பிழை வெரி குட் பாயிண்ட். அதாவது மிக நம்பகத்தன்மையுடன் கணக்குகளை செய்யலாம். குட். பிழைகளின்றி கணக்குகளை செய்யலாம். குட் பாயிண்ட். எஸ். வேற வேற என்ன எழுதுறீங்க? கூடுதலாக இந்த சாஃப்ட்வேர்ஸை யார் பயன்படுத்துவாங்க? Accountants. வெரி குட். எஸ் எஸ். அதாவது அக்கௌண்டன்ஸ் அதிகமாக ஆசிரியர்மார்களும் பயன்படுத்துவாங்க. கூட பிள்ளைகளோட மார்க்ஸ்க்கு புள்ளி பதிவுகளுக்கு ஆசிரியர்கள் அதிகமாக பயன்படுத்துவார்கள். அதே மாதிரி கணக்காளர்கள், சரியா, நிறுவனங்களுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு சாஃப்ட்வேர்ஸ். ஓகே பிள்ளைகள், வெரி குட். எல்லாம் எழுதுனீங்க? அக்ஷயன் எழுதுனீங்களா? அக்ஷயன்? எஸ் சார். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இன்னைக்கு நான் கிளாஸை முடிப்போமா? சார். ஓகே, அப்படின்னா லேட் ஆச்சு தானே? இட்ஸ் ஓகே. ஓகே, எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ பிள்ளைகள். பாய் சார். குட் நைட். ஓகே ஓகே பாய். ஓகே ஓகே பாய் சார். தேங்க்யூ சார். ஓகே ஓகே. Bye, sir. Thank you, sir. Good night. Okay, okay. Bye. God bless you. Okay. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஆகுங்க. ஓகே, கவரேஜ் இஷ்யூ ஒன்று இருக்கு. சஸ்மிகா படிச்சது விளங்குச்சா? சஸ்மிகா, அக்ஷயன் குட் நைட். Thank you, sir. Bye, sir. Good night, sir.